இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 கடைசி வரியை நான் வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள், ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் எந்த ஒரு சூழ்நிலை பார்த்து பதறவே மாட்டார்கள். இன்று விசுவாசம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் பதற்றம் தான் இருக்கும். தேசங்களிலே எங்கு பார்த்தாலும், உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் யுத்தத்தினால் ஏற்படுகிற பதற்றத்தை பார்க்கிறோம். கொள்ளை நோய் தாக்கத்தினால் உள்ள பதற்றம் என பல காரியங்களிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விகள், பதற்றம், பயம் என்று சொல்லி நிறைந்த நாட்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட குடும்பங்களில் இந்த பாதிப்பு என்று அதிகமாக பார்க்கிறோம். தனிப்பட்ட நபர்களும் இன்றைக்கு ஒவ்வொன்றுக்காய் பதறுகிறதை பார்க்க முடிகிறது. பதறும் பொழுது எல்லாமே சிதறிவிடும். ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் ஆண்டவருடைய நடத்தலின்படி வனாந்தரத்திலே கொண்டு வருகிறார். எவ்வளவு பொறுமை இருந்தது, தாழ்மை இருந்தது. ஆனால் அந்த மோசே அந்த ஜனங்கள் பதற வைத்து விட்டார்கள். வேதத்தில் பார்க்கும்பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 106:33 சொல்லுகிறது, மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆவியை விசனப்படுத்தினதால் பதறி பேசுகிறார். கண்மலையோடு பேசுவதற்கு பதிலாக ஜனங்களோடு பேசுகிறார். காரியங்கள் மாறிவிடுகிறது. செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறார். கண்மலை அடிக்கிறார். நிலைமை என்ன? கானானுக்குள் மோசே பிரவேசிக்க முடியாமல் போய்விடுகிறது. பதட்டம். விசுவாசிக்கிறவன் அப்படி அல்ல. எந்த சூழ்நிலை எது விரோதமாக இருந்தாலும் சரி, பதறவே மாட்டார்கள். பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காகவே பலர் முயற்சி எடுப்பார்கள். பல காரியங்களை டென்ஷன் ஆக்கணும்னு சொல்லி உங்க காதுகளுக்குள் வரும்படியாய் பண்ணுவாங்க. யார் மூலமாவது அதை கேட்டால் பதட்டம் வந்துவிடும், தடுமாற்றம் வந்துவிடும், கோபம் வந்துவிடும். அவ்வளவுதான், எல்லா வேலையும் நின்றுவிடும், கெட்டு போய்விடும். இல்லை, மாறாக தைரியமாய் விசுவாசத்தோடு நான் கர்த்தர் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்க, அவரை நம்பி இருக்கிறேன், அவர் பார்த்துக்கொள்ளான்னு சொல்ல முடியுமா? ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த தேசத்திலே ஒரு பெரிய உத்தரவு போடப்பட்டது. எப்பொழுதெல்லாம் அந்த சைரன் தொனிக்கிறதோ, வேகமாய் சத்தமிடுகிறதோ, நீங்கள் எல்லாம் ஓடி தங்கள் வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு ஆங்காங்கே இருக்கிற வீட்டிற்குள்ளே, அது பக்கத்தில் இருக்கிற பதுங்கு குழிக்குள் பதுங்கிக் கொள்ள வேண்டும். எதிரி தேசத்தில் உள்ளவர்கள் குண்டுகளை போடலாம். அப்பொழுதுதான் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஜனங்களுக்குள் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்? எப்பொழுது சைரன் தொனிக்கும் உடனே ஓடி போக வேண்டுமே. அப்படியே உள்ள போய் இருந்தாலும் குண்டு நம்முடைய இடத்தில் விழுந்து விட்டால் என்னாகும்? மரித்து விடுவோமே. பலவித பதற்றம். இது கொஞ்ச நேரம் நடக்கும், உடனே போய் புகுந்து கொள்வார்கள். திருப்பி கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சைரன் தொனிக்கும், வெளியே வந்து தங்கள் வேலைகளை செய்வார்கள், சாப்பிடுவார்கள். இந்த காரியங்கள் தான். சில நேரம் ரொம்ப நேரம் அந்த பதுங்குக்குழியில் இருக்க வேண்டியது இருக்கும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு மனிதன் மட்டும் கவலை இல்லாமல் தைரியமாய் சந்தோஷமாய் நிதானமாய் இருக்கிறதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். மற்றவங்களாம் பதற்றப்பட்டு ஹார்ட் பீட் அதிகமா இருக்குது, புலம்பிக்கிட்டு அவங்களுடைய கண்களில் ஒரு மரண பயம். ஆனால் இவர் தெளிவாக சந்தோஷமா இருக்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு பயமே இல்லையா? பதுங்குக்குழியில் நாம் இருக்கிறோம், குண்டு விழலாமே, என்ன வேண்டுமோ நடக்கலாம். அவர் சொன்னாரா, என்னுடைய காலங்கள், என்னுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கையில் இருக்கிறது. குண்டு வீச்சிலே நான் சிக்கி ஒருவேளை மரித்து போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருப்பேன். அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். நான் ஏன் பதற்றப்பட வேண்டும்? அதுதானே உண்மை நடக்கப் போகிறது. அதுதானே என்னுடைய எத்தனை நாட்கள் ஆயுசு, எவ்வளவு காலம் இந்த பூமியில் நான் இருக்கும்படியே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னாரா. பதற்றம் இல்லை. நாம் அந்த விசுவாசத்துக்குள் கடந்து வருவோம். கர்த்தர் நமக்கென்று செய்ய நினைத்தது தடைபடாது. நமக்கென்று முன் குறித்ததை செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலும் விசுவாசம் இல்லாமல் பதற்றம் நிறைந்த நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, விசுவாசத்தில் வளர விரும்புகிறோம். எங்கள் விசுவாசம் உண்மையில் வைக்கக்கூடியதா இருக்கட்டும், உண்மை சார்ந்து கொள்கிறதாக இருக்கட்டும். அப்பா, எந்தெந்த ஜனங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், பலவீனங்கள், போராட்டத்தில் பதற்றத்தோடு
எதெடுத்தாலும் ஒரு படபடப்பு, எதெடுத்தாலும் ஒரு பதற்றம், எதுப்படுத்தாலும் ஒரு சோர்வு, எதெடுத்தாலும் ஒரு குழப்பம்ங்கிற நிலைமையில இருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்க நேர்ந்தால் என் ஆண்டவர் மனம் இறங்கி அந்த பதற்றத்தை மாற்றும்படியாய், குழப்பத்தை எடுத்து போடும்படியாய் தைரியத்தை கொடுத்து உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் அடுத்த எல்கைக்குள் கொண்டு வந்து விசுவாசத்தில் வளர உதவி செய்வீராக. அந்த கிருபை இன்றைக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமையும் எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைப்போம், பதற்றம் மாறிவிடும். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் எல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.